அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆசிகளுடன் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன அறிவு, பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, யாருக்கெல்லாம் வேலை இழப்பு திடீர்னு ஏற்படுது, வேலையில நெருக்கடி அதிகமா ஏற்படுது, வருமானம் திடீர்னு தடையாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்துல அந்த வேலை மறுபடியும் அவங்களுக்கு எப்ப அது ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சப்ஜெக்டை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அடிப்படை விஷயங்கள் நம்ம மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும். வேலையை குறிக்கக்கூடிய வருமானத்துக்கான வகையினங்களை குறிக்கக்கூடிய காரகிரகம் எதுனா சனி. பாவாதிபதி எதுனா 6ஆம் அதிபதியும் 6ல் நின்ற கிரகங்களும், 10ஆம் அதிபதியும் 10ல் நின்ற கிரகங்களும். இந்த 5 பேரை தவிர்த்து யாருமே நமக்கு வருமானம் தரக்கூடிய வகையினங்கள்ல உட்கார மாட்டாங்க. இதுல முதன்மையானது சனி. நம்ம அந்த ஒரு கிரகத்தை இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். ஒருத்தருக்கு திடீர்னு வேலையை போயிருது, வருமானம் இல்லாம போயிருது அப்படின்னா, பிறந்த கால சனி மீது கோச்சாரத்துல கூடிய ராகுகேதுவுடைய பயணம் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்துகிறது. அப்ப கும்பத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை இப்ப ராகு உள்ள வந்தவொடனே வேலையில தடை வந்திருக்கும். சிம்மத்தில எல்லாம் யாருக்கு சனி இருக்கோ அவங்களுக்கு இந்த கேது வந்தவொடனே வேலையில தடை வந்திருக்கும், வேலை செய்ய முடியாத நெருக்கடி வந்திருக்கும்னு அர்த்தம். 2வது விதி என்ன சொல்றதுன்னா, பிறந்த காலத்துல கூடிய ராகுகேது மேல கோச்சார சனி போனாலும் அந்த தடை வருது. அப்ப பிறந்த காலத்துல ராகுங்கிறது மீனத்துல ராகு, கன்னியில கேது இருந்தாலும் கோச்சார சனி போன அந்த காலத்தினால அவங்களுக்கு அந்த பிறந்த கால ராகு மேல சனி போகும்போது தடை ஏற்படுது. பிறந்த கால சனி மீது ராகு போகும்போது நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, பிரச்சனை அதுவா வேலையை தூக்குது. ராகு மேல சனி போகும்போது நீங்களா பிரச்சனையை பெருசு பண்றீங்க, வேலை வேணாம்னு. இதான் வித்தியாசம். இந்த ரெண்டுமே வேலை இழப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த சமயத்துல நடக்கூடிய தசாபுத்திகள் வேலை இழப்பை உறுதி செய்யும். என்ன தசாபுத்தி உறுதி செய்யும்? 9ஆம் இடத்துடைய திசையோ 5ஆம் இடத்துடைய திசையோ லக்னாதிபதி திசையும் நடக்கும்போது வருமானம் இல்லாட்டி போனா போகுது அப்படின்னு தோணும். ஒரு ஜாதகம் வருமானம் இல்லாம இருக்கிறாருன்னா அவர் 40% அவர் பலகீனமா இருக்காருங்கிற உறுதியை நினைச்சுக்க. அப்போ அவர் பலமா இருக்கணும் அப்படின்னா வருமானம் இருக்கணும். வருமானத்துக்கான வகையினங்கள்ல 6ம் 10ம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வேலை நிச்சயம். 2வது, வக்கர சனியா இருக்காரு, அவர் மேல ராகு போகுது அப்படின்னா வேலையில இருக்க நெளிவு சுழிவு அவருக்கு தெரியும். அவர் திறம்பட வேலை செய்வார். தன்னுடைய கோரிக்கையை அவர் சத்தம் போட்டு கேட்க மாட்டார். வேலையில அவருக்கு பயங்கர மன இறுக்கம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலைங்கிற வலி இருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கலைங்கிற வலி இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கலன்னு வலி இருக்கும். ஆனாலும் வெளியே சொல்லாம வேலையை செஞ்சுட்டு இருப்பார். 6ஆம் அதிபதி வக்கரமா இருக்காரு, அது மேல ராகு போய்கிட்டு இருக்கு, அவரும் அதே மாதிரிதான். பயங்கர வலி இருக்கும், வருமானம் அதிகம் கொடுத்துருக்க மாட்டாங்க, வேலைப்பு ரொம்ப கொடுத்துருப்பாங்க, ஆனாலும் பொறுத்துட்டு போவார். அந்த 6ஆம் அதிபதியோ சனியோ வக்ரம் இல்லாம இருந்துச்சு, அது மேல ராகு போதுன்னா அவர் சின்ன பிரச்சனை வந்தா கூட வேலையை விட்டு வெளியே போறதுக்கு துடிச்சிட்டு இருப்பார். அது தவறுன்னு அவருக்கு புரிய வைக்கணும். நல்ல புகழ்களை தரக்கூடிய 5ஆம் இடமும் 9ஆம் இடம் தசாபத்தி நடத்தும் போது எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கெல்லாம் நல்லா நிறைய இருக்குங்கிற ஒரு எண்ணம் வேலையை விட்டு வெளியே வர வைக்கும். 5ங்கிறது 6ஆம் பாவத்துடைய விரைய பாவம், 9ங்கிறது 10ஆம் பாவத்துடைய விரைய பாவம். ஆனா திரிகோண பாவங்கள். அந்த இடத்துல என் பையனுக்கு, என் மனைவிக்கு, என் சோகத்துக்கு அப்படின்னு சொல்லி தன் உறவுகளை சார்ந்து வேலையை விட்டு வெளியே வரக்கு தயாரா இருப்பாங்க. அதுவும் செய்யக்கூடாது. உறவுகள்கிட்ட புரிய வைக்கலாம், உறவுகளுக்கு வேற விதமா நேரம் ஒதுக்குறதுக்கு முயற்சிக்கலாம். இந்த 5, 9 பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகமோ இல்ல 5, 9ஆம் தசாபத்தி நடத்தும் போதோ வருமானம் வேணாங்கிற எண்ணத்தை தோல்வு வீட்டுல இருக்க நபர்களே மூல காரணமா இருப்பாங்க. சோ அந்த சமயத்தை காது கொடுத்து கேட்க கூடாதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்ல வருமானம் தரக்கூடிய தசாபுத்திகள் 2, 11 தசாபுத்திகள். அந்த சமயத்துல சனி மீது ராகு, ராகு மீது சனி போனா வேலை போச்சுன்னு இன்னொரு வேலை ரெடியா இருக்கும், அவங்களுக்கு அது ஓகே. 2ல் நிற்கக்கூடிய கிரகமோ 2ஆம் அதிபதியோ, 10ல் நிற்கக்கூடிய கிரகமோ 11ஆம் அதிபதியோ தசாபுத்தி நடத்துதுன்னா பிறந்த கால சனி மீது ராகுவோ கேதுவோ
இல்ல பிறந்த கால ராகு கேது மேல கோச்சார சனியை போகும்போது வேலை போற மாதிரிதான் இருக்கும். போனா அடுத்த வேலை ரெடியா இருக்கும். அவங்க வேலை மாற்றத்தை விரும்பினா விரும்ப சொல்லலாம், போக சொல்லலாம். மற்ற யாருக்கு தான் அட்வைசபிள் இல்லை. எனக்கு இழந்த வேலை திரும்ப எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னா, எப்ப 10ஆம் அதிபதிய 9ஆம் அதிபதி சேர்றாரோ பாக்குறாரோ அப்ப வேலை கிடைக்கும். எப்ப 6ஆம் அதிபதிய 5ஆம் அதிபதி சேர்றாரோ பாக்குறாரோ அப்ப கிடைக்கும். 6ஆம் அதிபதினால வேலை போயிருந்துச்சுன்னா 5ஆம் அதிபதி 6ஓட தொடர்பு கொள்ளும்போது வேலை கிடைக்கும். 10ஆம் அதிபதினால வேலை போச்சு அப்படின்னா 9ஆம் அதிபதியுடைய பார்வை சேர்க்கிறனால வேலை கிடைக்கும். இல்லைன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவின் பார்வை சனிக்கோ 6ஆம் அதிபதிக்கோ 6 என்ற இடத்துக்கோ ஏற்படக்கூடிய காலத்துல வேலை கிடைக்கும். வேலை இல்லாம போகாது. அந்த வேலை கிடைக்கக்கூடிய அந்த காலத்தை அவங்க பொறுமையா கடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சில நபர்கள் நீண்ட காலம் வேலை இல்லாம இருப்பாங்க. அப்படிங்கிற போது என்னன்னா, அந்த 10ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ அஸ்தங்கம் ஆகியிருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச வேலை ஈஸியா கிடைக்காது. பிடிக்காத வேலையே கிடைக்கும். அதனால ஒரு மனசு ஒப்பி வேலைக்கு போகாம காலத்தை கடத்திடுவார். ஆனா திடீர்னு வேலை வாய்ப்பு இழப்பதற்கு 6இல் நின்ற கிரகமும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 10இல் நின்ற கிரகம் சனியும் தான் காரணம். அதுல வேலை போதுன்னு மனசு ரொம்ப வலிக்குதுன்னா சனி மீது ராகு கேது போகும்போதுதான் பயங்கர பெயின் இருக்கும். இப்ப மீனத்துல ராகு இருக்கிறவங்க, கும்பத்துல சனி இருக்கவங்க, இவங்க எல்லாம் விசாரிச்சு பாருங்க. அப்படியே வேலை நெருக்கடியில பயங்கர மன இறுக்கமா இருக்கும். அப்ப பிறந்த கால ராகுவை கேது கோச்சார சனி பார்த்துச்சு அப்படின்னா வேலையை விட்டு போறதுக்கு அவங்களே காரணம் தேடுறாங்க. எனக்கு அப்படி ஒரு இன்னொரு வகையில வருமானம் வரும், நான் பாத்துக்கிறேன். அதுவும் தவறு. பிறந்த கால சனிக்கு கோச்சார ராகுது, பிறந்த கால ராகுதுக்கு கோச்சார சனி. இந்த தொடர்புனால இருக்கக்கூடிய காலங்கள்ல வேலை மாற்றம் பண்றேங்கிற பேர்ல போனா பெரும் நஷ்டத்தை சந்தித்தே தீர்வார்கள். அப்ப சம்பாதிக்கிற பணங்கள் மருத்துவ செலவுக்கு தான் அதிகமா செலவாகும். பேரை கெடுக்கிறத தானே வழியை ஏற்படுத்திக்கிடுவாங்க, உறவுகளை பிரிஞ்சு வருவாங்க. ரொம்ப கவனமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல கோச்சாரத்தையும் பார்த்து தசாபத்தையும் சேர்த்து பார்த்து இந்த ரெண்டுல எது வலிமையும் அதுக்கான பலன்னு சொல்றதுதான் சாலச்சிறந்தது. அப்ப பிறந்த காலத்துல சனி மீது ராகு போகும்போது நடக்கிற தசாபுத்தி நல்ல தசாபுத்தினா வேலை இழந்தா வேலை கிடைக்கும்னு சொல்லப்போம். ஸோ மறுபடியும் ரிமைண்ட் பண்றது, பிறந்த கால சனி கோச்சார ராகு கேது, அதே மாதிரி பிறந்த கால ராகு இது கோச்சார சனி. இந்த தொடர்புகள் வேலை இழப்பதற்கு மூல காரணமா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிறந்த கால 6ஆம் அதிபதியின் மீது அல்லது 6இல் நின்ற கிரகத்தின் மீது கோச்சார ராகுடைய பயணம் வேலை இழக்க காரணமா. இது இல்லாம ஒரு வேலையில இருக்கிறாரு, இல்ல வேலையை விட்டு வெளியே வந்துட்டாரு, வந்தனே கடன் கிடுக்கிட்டுன்னு ஏறுதுன்னா பிறந்த கால குரு மீது கோச்சார கேது பயணமா இருக்கும். வேலையை விட்டு இறந்தோடனே பெருங்கடனால ஏறும். அதனால இப்ப வேலை விட்டு இழக்கும் போது கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கடனை ஏற்படுத்தக்கூடிய காரகிரகமான கேது பிறந்த கால குரு சுக்கிரனுக்கு அருகாமையில் பயணிக்கும் போது வேலை இல்லாதனால ஒரு பெரும் கடனாளியா போதும்னு எச்சரிக்கப்படும். கவனமா இருக்கணும்னு அர்த்தம். இந்த 3 கிரகச்சேர்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை சீரமைத்துக்கிறணும் அப்படிங்கிற எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஜிகாஸ்ட்ரோல என்ன பண்றோம், ஒரு எளிமையான விதிமுறைகளை வைத்து எப்படி பலன் சொல்றதுங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். எல்லாத்துக்கும் ஜோசியம் போய் சேரணும் அப்படிங்கிற முயற்சியில 2 பெரும் பாடத்திட்டமும் வைக்கிறோம். அடிப்படை ஜோதிட பாடத்திட்டங்கள், உயர்நிலை பாடத்திட்டங்கள். அப்படி ஒரு அடிப்படை பாடத்திட்டங்கள்ல மார்ச் 28ஆம் தேதி ஆன்லைன் வகுப்புல மாலை நேரத்தில் நடக்க காத்திருக்கு. படிக்க விருப்பம் இருக்கும், சேர்ந்துக்கலாம். ஒரு உயர்நிலை வகுப்பா இருக்கும்போது குழந்தை பேரு எப்படிலாம் ஒருத்தருக்கு கிடைக்குது, எப்படி கிடைக்காம போதுங்கிற வகுப்பு 21, 22 இந்த 2 நாள்ல சென்னையில நேரடி வகுப்பா நடக்க காத்திருக்கு. படிக்க விருப்பம் இருக்கவங்க கலந்துக்கலாம். கீழே நம்பர்ல முன்பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஜோதிடங்கிறது நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வகை. நம்மளை சரியான வழியில கூட்டி போறதுக்கு ஒரு ஆயுதமா இருக்குங்கிறதுல என்னுடைய அனுபவமான கருத்துக்களை நான் பதிவு பண்ணிட்டு வரேன். நிறைய விஷயங்கள் இருந்தா கூட எடுத்து இதை சொன்னா போதும் அப்படிங்கிறதுக்கு தான் அனுபவம் தேவைப்படுது. எல்லாருமே சுய அனுபவங்களை தேடுவதற்கு ஜோதிட அறிவு மிக மிக அவசியம். எல்லாரும் ஜோதிடம் படிப்பது சால சிறந்தது நான் நம்புறேன். ரெண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும்
நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். வாழ்த்துக்கள்.